ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்கணும்னா இலக்கிய வேறு யூஸ்வலாக என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா கதையில் ட்விஸ்ட் வைக்கிறேன்ட்டு நம்முடைய இலக்கிய ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே பெரிய அப்போ அடிச்சு விட்டுக்கிறாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய இலக்கியம் சோகமாக இருக்காங்க. நம்முடைய கௌதம் சார் பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துறதுக்காக போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு அஞ்சுடைய வாழ்க்கையை நினச்சா ரொம்பவுமே கவலையாக இருக்கு. நான் கார்த்தியோட விஷயத்தில் ரொம்பவுமே அவசரப்பட்டேனா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா உனக்கு தேவை என்ன, இப்போ கார்த்தியும் பிரியாவும் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு, அதுதான் உன்னுடைய ஆசை அப்படின்றாங்க. அந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது அப்படின்றாங்க. அது எப்படிங்க நடக்காது? அவங்க ரெண்டு பேரும் தான் அவ்வளோ க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிட்டாங்களே. இதுக்கு மேலே அவங்க காதலிச்சு அவங்க கல்யாணம் வரைக்கும் கண்டிப்பாக போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இல்லைக்கா இதெல்லாம் என்னுடைய பிளானு. பிரியா எங்கள் கூட படித்தது தான். அவளை கார்த்திகை ரொம்ப நல்லா தெரியும். அதுவும் போக நான் அவனை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். அவன் வாழ்க்கையில் இந்த மாதிரியெல்லாம் இந்த அஞ்சலி துரோகம் பண்ணியிருக்கா அப்படின்றது எல்லா விஷயத்தையும் சொன்ன அந்த அஞ்சலியால் இதுக்கு உனக்கு எவ்வளோ துரோகம் அந்த அஞ்சலி துரோகம் பண்ணியிருக்கா. அதுவும் போக இந்த அஞ்சலி எப்படியெல்லாம் இந்த குடும்பத்தை ஏமாத்திருக்கான்ற விஷயத்தை எல்லாமே நான் பிரியா கையில் சொல்லிட்டேன். அதுவும் போக அந்த ஹாஸ்பிட்டல்லே அவளை அடித்து துரத்தி விட்டு பேப்பரில் கையெழுத்து வாங்கின விஷயம் வரைக்கும் சொல்லிட்டேன். அதுவும் போக கார்த்தி குடிச்சிக்கிட்டு பாய்சனாலும் குடிக்க போனால, அதனால் அவன் அப்படி இருக்கிறத என்னால் பார்க்க முடியாது. நான் பிரியா கையில் போயிட்டு ஹெல்ப் கேட்டேன். பிரியா நான் இந்த இடத்துக்கெல்லாம் போகிறேன். அந்த இடத்துல நீ கார்த்தியோட கண்ணில் படுற மாதிரி இரு பிரியா, அவனுக்கு உன்னை பிடிக்கணும். அது நான் அவனுடைய குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவும் அதே மாதிரி நம்மளுடைய பிரியாவும் பார்த்தீங்கன்னா நம் கௌதம் சார் சொன்ன மாதிரி நம்மளுடைய கார்த்திகோட கண்ணில் படுறதுன்றதெல்லாம் நான் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்தி பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விழுந்துட்டாங்க. இந்த குடிக்கிற பழக்கம் எந்த பழக்கத்தை கனவு கூட நினச்சி பார்க்க மாட்டுறாங்க. எப்படியாவது பிரியாவை கார்த்திகை லவ் பண்ண வச்சு இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறத அந்த அஞ்சலிக்கு தெரியப்படுத்தணும். அந்த டிவோர்ஸ் கோர்ட்டுக்கு போகணும். அந்த டிவோர்ஸ் ஆகிற நேரத்தில் கண்டிப்பாக அஞ்சலி பிரச்சனை பண்ணுவா. கடைசியில் நான் திருந்திட்டேன் அப்படின்றப்ப வர்றப்ப இந்த பிரியாவை நான் தான் நடிக்க வச்சேன் அப்படின்ற ட்விஸ்ட்டை உடைக்கணும். அப்போ தான் இந்த அஞ்சலிக்கு சரியான புத்தி ஒழுங்காக வாழ்வா அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த அருவிக்கட்ட கௌதம் பிளான் பண்ணி கதையை சொதப்பி நம்மளுடைய நெஞ்சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கடப்பாரியை இறக்கிட்டாங்க. நாம் கூட நினைச்சோம் பிரியாவும் கார்த்திக்கும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வேற லெவலில் இருப்பாங்க அப்படின்ட்டு அந்த ஆசையிலெல்லாம் மண்ணள்ளி போடுற மாதிரி இந்த டேரக்டர் ட்விஸ்ட் வைக்கிற மயிர் வைக்கிறன்ட்டு இப்படி பண்ணிட்டாங்க. வரப்போ சொல்ல இதனோட மறக்கா சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.